அமெரிக்க கனவுகளோடு பல இளைஞர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் விற்றுட்டு நம்ம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடலாம், ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இளைஞர்கள் ரொம்ப பேர் அதிகமாக பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் போகிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே இப்போ இந்த போலீஸ் சர்ச் பண்ணுறாங்கல்ல, அப்போது வந்து இல்லீகலாக தங்கியிருக்கிறவங்க, டைம் எக்ஸ்பைரி ஆனவங்க, அப்படிப்பட்டவங்கலாம் வந்து விலங்கிட்டு ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி அனுப்பிச்சாங்க. இப்போவும் அதே மாதிரி இந்தியர்களை வந்து கார்கோ ஃப்ளைட்டில், அதுலேயும் ஏதோ ஒரு ஹமாமும் ரெண்டு லெட்டின் தான் இருக்கும் அதில். அந்த 2 லெட்டினில் கிட்டத்தட்ட 300-400 பேரை அடைச்சி கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் நமக்கு பயணம் அமெரிக்காவிலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை! அந்த கார்கோ ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டு அது கை விலங்கிட்டு அனுப்புகிறாங்கனாக்க நம்ம இந்தியாவை வந்து எவ்வளோ கேவலமாக நடத்துகிறான்னு பாருங்க. They left home with dreams and returned in chains. Dozens of young Indians got deported from America with wrists cuffed, ankles in chains and dignity stripped for 25 hours without access to bathrooms. They had taken the illegal donkey route and ended up on a U.S. deportation flight instead of chasing the American dream. According to PTI, the U.S. deported around 35 to 50 Indians, most from Haryana's Kaithal, Karnal and Kurukshetra districts. Officials say the deportees were mostly men in their 20s and 30s, from Haryana, Goa, Gujarat, and Hyderabad. They had all been caught trying to enter or stay illegally in the U.S. and were detained for months before being sent back. Once they landed, they were handed over to local police, and later to their families. Many of them say they were cheated by agents and lost everything chasing the American. நரேஷ் குமார்ங்கிற ஒரு ஆள் கிட்டத்தட்ட 57 லட்சம் செலவு பண்ணி 66 நாட்கள் பயணித்து பிரேசில் வழியே போய் அமெரிக்கா போய் சேர்ந்துருக்காப்புல. கடைசியில் அவர் திருப்பி இங்கே அனுப்புகிறான். இதே வந்து சைனீஸை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லீகலாக. இந்த மாதிரி செயின் போட்டு கொண்டு வர முடியுமா ட்ரம்ப்பால்? காரணம் என்னன்னாக்க நம்ம ஆளுங்கள்ட்ட உள்ள வீக்னஸ். மோடி, அமித்ஷா, இந்த குரூப் அதானி முதற்கொண்டு ட்ரம்ப்புக்கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏதாவது வாயை திறந்தாக்க ட்ரம்ப்பு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுவார். அந்த பயத்தில் தான் அவனும் வந்து நல்லா போட்டு மிதிப்போம் நம்ம இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட 50 தடவை சொல்லிட்டாப்புல வெளியில். மோடி வாயை திறக்கவே இல்லை. இதில் தன்னைத்தானே 56 GB அப்படின்னு வேறு பெருமை வேறு பேசிக்குவாப்புல. என்ன சொல்கிறது நம்ம?